பொண்டாட்டியோ பட்ட நிலவும் ஒல யசனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி 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 முபாலகே யசனக்காங்கொட்டும் கூட யசனக்கா கோட் கூட ஒட்டி வருவேன் லயனை தொடவே மாட்டேன் சந்தான முகத்தலகி யசனக்காங்கொட்டு கூட சாமந்தி சாமந்தி பூபாலகி யசனக்காங்கொட்டு கூட யசனக்காங்கொட்டு வாட் போறோம் அந்த பிள்ளை ஒரு மாதிரியா கை சாட காட்டுது ஓ ஏன்னா ஜேஜிபிக்காரன் பொண்டாட்டியா இருக்கும் போல மரியாதை கெட்டுரும். நீங்க ஒரு அபிநயத்தோட ஆடிட்டு இருக்கீங்க, நானும் ஒரு அபிநயத்தோட தான் ஆடிட்டு இருக்கிறேன். பெரிய அபிநயம் பெரிய பரதநாட்டிய கிளாஸ் அபிநயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுங்கிற வித்தியாசம் இருக்குதா இல்லையா உனக்கு? ஓ யாரியா நீங்க? எந்த ஊரு? எதுக்காக வந்திருக்கீங்க? இத்தனை பேத்த உட்கார வச்சு நிக்க வச்சு நீங்க இந்நேரத்துல என்னைய புடிச்சுக்கிட்டு உங்களை புடிச்சுக்கிட்டு என்ன பருத்தி பாலுக்குண்டா வந்தேன். மரியாதை கெட்டு போயிரு. உனக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி ஆம்பளான்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். ஆண் பிள்ளையா இருந்தாலும் அந்த ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அசிங்கமா பேசி வாங்கிட்டு போயிடாத. தூக்கி போட்டு அதுலயே மிதிச்சனா வாய் வழியா வெளியே வந்துடும். கொஞ்சம் ஒரு அரைஞ்சு கேப் விட்டு மிதிங்க. அரைஞ்சு கேப் விட்டு மிதிச்சா மூக்கோலியா வந்துருமியா? அதுல பிறந்த வந்தே அவன். எதுல மூக்கோலியா? ஆனா அவனுக்கு எச்சி ஊறுது வர நல்ல வழியா கட்டி பிடிக்க போறானே. ஏய் அவன் வேற நல்லவாம முட்டை ஓட்டுறது மாதிரி எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கானடா. ஏ அவர் கருப்பு பேர உங்களை நான் எதுவுமே சொல்லல. வினிதா வெள்ளிக்கிழமை குனிதா. மரியாதை கெட்டு பேரும் உங்களை நான் எதுவுமே சொல்லல. ராதா தூக்கி போட்டு ஓதா. நல்ல கொஸ்டின். ராதா ஓதா. வச்சுக்க. மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம். இருங்க. அச்சம் மடம் ஞான பைப் இருக்கா உங்கள்ட்ட? பைப்பு என்று ஒன்று இருந்தாலும் இங்கே கப்ளிங் தான் வேண்டும். கப்ளிங் வேணுமா? திஸ் நிக்கிறது பூரா பைப். திஸ் கப்ளிங் இருக்கிற பைப் கப்ளிங் ஜாயின் பண்றதுக்கு ஓசை தேடிக்கிட்டு இருக்காங்க. நிக்கிற பைப்பெல்லாம் நான் பேச மாட்டேன். இங்க வந்திருக்க வச்சிருக்கீங்களே ஓ பைப்பு. இருங்க. உங்களை தப்பா தவறா நான் எதுவுமே பேச மாட்டேன். உங்களை நான் தப்பா தவறா ஏதாவது நான் செஞ்சனா? காரணம் என்ன காரணம்? ஆம்பளை ஊரம் பேசாத காரணம் திஸ் பணியாரம் திஸ் போண்டா. பணியாரம் போண்டாவா எங்க இருக்குது பாரு. இவங்களுக்கு புரியுதோ இல்லையா? இவங்களுக்கு புரியுது. பரிச்ச புழு புழுன்னு எழுதுவேன். பெண்களை ஏன் நான் நோத்தாங்கம்மா சொல்ல வேண்டும்? மரியாதை கெட்டு போயிரும். சொன்னீன்னு வச்சுக்க நாரி போயிருவேன். உன்னைய நான் நோத்தாங்கம்மா செய்யமா சொல்ல உன்னை நானும் கோத்தாங்கம்மா நான் அதுக்கு மேல ஏன் ஒரு பிள்ளை வைக்கிறதால் உன்னை ஆத்தா என்று சொல்லுவான். ஆமா என்னை ஆத்தா என்று சொன்னா தான் அப்புறம் வைக்க முடியும். கோத்தா இந்த உலகத்திலே தண்ணியை மட்டும் அடித்து விட்டு கடைசி வரை ஐயோ வாய் முகரைய பாரு எப்படி இருக்கு. தண்ணி அடித்து விட்டு சும்மா இருக்கக்கூடிய ஆண்கள் அவன் என்ன செய்வான்? எங்க வேணாலும் போய் திறக்கலாம். அவன் நீக்குற படத்தை தவிர என்ன செய்வான்? அதான் அவன் கெதி. எங்க வேணாலும் கருவ. நீ பொம்பளை என்ன வேணாலும் பேசலாம். நானே என்ன வேணாலும் செய்வேன். ஆனா ஆம்பளை எண்ணெய் எடுத்தான்னு வைவேன். எடுத்தா தலையை தேய்ச்சி குளிச்சுட்டு படுத்துருவேன். பேசாம படுத்தது கூட உனக்கு நல்லது இல்லைன்னா முழங்கால் வலி எடுத்து செத்து போயிருவா. யாக வச்சுக்க. யானைய எலி செய்யணும்னு ஆசைப்பட்டுச்சான். எப்படி எப்படி எப்படின்னு என் தம்பிகளுக்கு அந்த கதை தெரியும். ஒரு யானை தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கிங் வந்துகிட்டே இருந்திருக்கு. சரி. அப்போ ஒரு எலி இந்த யானைகிட்ட போய் சொல்லியிருக்கு. என்ன சொல்லுச்சா? ஐயா அடமான வாய்ஸ் வேணாமியா. இந்த எலி போய் யானைகிட்ட கேட்டிருக்கு. யானை யானை ஒரு நாளைக்கு உன்னைய நான் கஜா கஜா கஜா. சரி. அப்படின்னா என்ன? அந்த மீனிங்கு என் தம்பிகளுக்கு புரியும். எனக்கு தெரியலையே. உன்னை ஒரு நாள் நான் டொங்காஸ் போடுறேன்னு சொல்லி. டொங்காஸ்னா? டொங்காஸ் என்றால் செருப்பு எடுத்து தலையில் அடிப்பது. நல்லா அடிச்சுக்க. ஏன் செருப்பு கூட உள்ள கிடக்குது எடுத்து நீ அடிச்சுக்க. எங்க அண்ணன் கிளம்பிருச்சு பத்தியா? கோவம் வந்துருச்சு. அவர் கிளம்பிட்டாரு. சார்ஜ் இல்ல விட்டு படம் பார்க்காத. செருப்பு எடுத்து நீ பாட்டுக்கு அடிச்சுக்கலாம் தலை தலையா வா. அந்த எலி போய் சொல்லியிருக்கு யானை உன்னையனா கஜா கஜா கஜா. அப்போ யானை சொல்லியிருக்கு பப்ளிக்கில் நீ இது பண்ணீங்கன்னா ஜென்ஸ் பூரா வந்துடுவாங்க. பைக்கை பூரா நிறுத்தி விட்டு வேலைக்கு போகாமல் அந்த டொங்காசை பார்த்துருவாங்க. நீ என்ன பண்ணுறேன்னா தேனி அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. அங்கே வந்துருந்த யானை சொல்லிருச்சு. சரி இந்த எலி சீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு நல்லா வார்ம் அப். சரி. பெரிய தகத்து புடுங்கிறது மாதிரி
யானை இதுவெல்லாம் சுற்றி இருக்கு, முண்டைக்கு கப்புளிங்க தெரியல. கடைசியாக மெதுவா பின்னாடி போய் கச்ச கச்சான்னு பண்ணிக்கிட்டு. அப்போ இந்த யானை தலையில் பெரிய இளநீ விழுந்திருக்கு. இது யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வ அந்த வாரு சிரிக்கிறாங்க பாரு. காரணம் திஸ் எச்சு புத்தி. என்ன செய்யறது? உனக்கு இருக்குதா எச்சு புத்தி? இது தம்பிகளுக்கெல்லாம் விழிப்புணர்வு, ரொம்ப விழிப்புணர்வு செய்யுங்க. அப்பதான் நாளைக்கு எங்கேயாவது கேப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்க. ஏன் விழிப்புணர்வு? ஏன் உன் உடம்பு உன் சைஸுக்கு தகுந்த மாதிரி பொம்பளைய கட்டு. அவன் ஆளு ஒல்லியா இருந்துக்கிட்டு இத்த தண்டி பொம்பளைய கட்டினா செத்தேன் அத்தோட சோழி சுத்தம். முதல் இரவுல கட்டுல காலத்துக்கு போடுச்சுன்னா இவன் வெட்டி இழுத்துறான். இந்த உலகத்திலே பெண்கள் புனிதமானவர்கள். கண்டிப்பாக 10 மாதம் சுமந்து பெக்கக்கூடிய வேதனையும் ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய வழி யாருக்கு தெரியுமா? தகப்பனை விட தாய்க்குத்தான் தெரியும். உண்மைதானே? ஆனா எத்தனை கர்ப்ப காலத்திலே நம்மளை பட்னியா போடாம சோறுதனை ஆக்கி நமக்கு கைகால அமைக்கி விட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் தாய்மார்கள் தான். ஒத்துக்கொள்றேன், கை தட்டுங்க. ஆனா அந்த உலகத்திலே பெண்கள் எத்தனை ஆடை அணியலாம், ஆபரணங்கள் அணியலாம். ஆனால் ஒரு ஆண் மகன் 3 வருஷமா போடுறது ஒரே சட்டி தான், கிழிஞ்ச சட்டியே தான். காரணம் ஏன்? திஸ் ஓட்டை ஜட்டி இஸ் a cream. ஆனா அவன் நினைச்சு கவட்டுக்குள்ள பாக்குறேன். வெக்கம், எல்லாத்துக்கும் வெக்கம் வந்துருச்சு. என்ன வெக்கம்? ஆம்பளை என்னைக்குமே வெக்கப்பட மாட்டேன். வெறும் டவுசரோட இங்க இருந்து தேனி பேக்கர்ல போய் சாப்பிட்டு வந்துருவேன். கண்டிப்பா உண்மைதான். நீ டவுசரோட போனீங்கன்னா மரியாதை கெட்டு போயிருமே உனக்கு. அதே மரியாதை கெட்டு போச்சு. ஆளு முச்சி முகரைய பாரு. நீ மட்டும் ஒரு டவுசரோட பைக்கிலவோ இங்க இருக்க என் தம்பி ஊரா நாடகம் பாப்பானாக்க. நாடகம் பார்க்காம 8 லைட்டோட லைட்ல பின்னாடியே வருவாங்க மாநாடு பாதுகாப்பா. தெரியும் ஏன் முகரைய பார்க்கல. ஒன்னைய பார்க்கவில்லை. அப்புறம் உன் சட்டி என்ன கருமத்தை முகரைய பாரு. முகரைய பாருன்னு சொல்றீங்க. இந்த பாரு இவங்கள பாரு, முகரைய பார். இவங்க தான் வருங்காலத்திலே எத்தனை உங்களை குடிய கெடுக்க காத்திருக்காங்களோ தெரியல. என்னைக்கு மேடல ஏறி உட்கார்றாங்களோ எதுக்காக? எல்லாமே செவரொட்டிக்காக. செவரொட்டியா அப்படின்னா ஒரு ஆட்டிலே அத்தனை கறியும் கிடைக்கும். எந்த மயிராண்டில அதை போட்டவன்? JS ஈவன் தேனி மாவட்டம் 101 நம்பர் 1 பேப்பர் பிளாஸ்ட் ஈவெண்ட் அனைத்தும் சுப நிகழ்ச்சிக்கும் அணுகும். இப்படிக்கு JS ஈவன் தேனி மாவட்டம் தம்பிகள் சார்பாக எனக்கு 101 ஒண்ணுமே புரியலை. அதுக்காக வரப்போகிறான், என்னுடைய மாணவன் வரப்போகிறான். அவன் என்ன செய்ய போறானோ தெரியல. அகண்ட ஒரு ஆலமரம், இன்னைக்கு அகண்டதொரு ஆலமரம், அதுல அழகா பூத்திருக்கு சோழமரம். அகண்டதொரு ஆலமரம், கொண்டதொரு ஆலமரம், ஆலமரம். சாமி வர்றதற்கிட்ட என்ன மயத்துக்கு என்னை அடிச்சடா? இது எதுக்கு அதை தூக்கிட்டு வந்தேன்? பசிச்சா தண்ணி குடிச்சுக்கிறதுக்கு. என்னடா என்னை வர வச்சுட்டு இது பண்றீங்க? யாருன்னு தெரியுதாடா? யார் வந்திருக்கா? ஆத்தா இல்லடி நோத்தா. அவன் ஆத்தா இல்ல, 350 ரூபா சம்பளத்துக்கு அத்தை கூலிக்கு வந்தவன். எப்பா
புசு புசுன்றான்னா வசனம் மறந்துட்டேன். எந்த ஊருடா சாமி புசு புசுன்னு ஆடிச்சு? ஆமாம், பிரசாதம் கொடுத்துருக்கார். எவனாவது ஆடி கொண்டு போய் அதில் வாழ வாய வைப்பானடா. ஆத்தா நீ வாத்தா, உன்னை இந்த வேஷம் போட சொல்லவே இல்லையே முண்டை. என் வட்டம் போட்டும் காரி நீ வளர்த்தோம் போவாடி. அழுறந்தா பார்ப்போம் அழுலன்னா ஒரு தண்ணே நன்னே நானே ஒரு தானே நன்னே நானே. ஏய் ஆமா பெரிய கபடி பிளேயரு. ஆமா. ஏன் இப்படி போறேன்? அது போனஸை தொட மாட்டானடா. நான் இது ஆஹா. ராகம் பாடு. யமவாகனா வாழப்பழம். ஏய் ஆலமரப்பா. பெரிய பிற்கா வச்சு பாறையில பெரிய உன்னி கிருஷ்ணே என்ன வாரியா அதை பாட முண்டை. ஆமா நீ நக்கி புடுவ போறாங்கிட்டு. ஏமா கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலுக்குள்ளே ஓரத்திலே இன்னைக்கு 2 காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா அந்த இரும்பு எடுத்து கையில கொடுப்பா. மரியாதையா 1 லட்சம் கூட தரேன், உசுரை காப்பாத்திட்டு வீட்டுக்கு போயிரு. என்ன பாட்டு நோத்தா விட்டு பாட்டு? நீ தாண்டா கத்தி பாட சொன்ன கொட்டை வலிக்குதுடா. அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்தீங்க. என்னங்கிற தங்கம் நீ இழந்த கடைசிங்க. போறா அப்படி. டேய் டேய் அக்கா அக்கா மெதுவா மரியாதை கெட்டுரும் உனக்கு. வாங்கக்கா. ஏக்கா என்ன தம்பி என்னாச்சு? லேசா ஒரு தடவை மண்டை ஆளு ஜெயிச்சேன் பாரு. பொழந்து விட்டு விழுந்தினா போயிரு எல்லாம். ஏன் அப்படி தோன்றீங்க? வலிக்குதா இல்லையா? சம்பளம் உன் புருஷை விட்டு காசு சும்மாவா வரும்? புருஷே விட்டு காசா? ஒட்டி வா. ஏய் யாரா புருஷன் இப்ப நீ? என்னங்க சொல்லுங்கண்ணே ஒரு லேசா ஒரு தடவை. நானு அதே கேரட்டு தான் ப்ரோ, எனக்கே அமையல. என்னை மாமா வேலை வாங்க சொல்றேன். அப்ப தேனி பஸ் ஸ்டாண்ட்ல போய் 4 பேரை புடிச்சுக்கிட்டு நான் பயந்து உடனே அதுக்குள்ள உனக்கு புள்ள வந்துருச்சான்னு. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு, சொல்லபடி எதுவும் இல்ல கரடு பூஞ்சக்காடு. அந்த ராதா ஓ ராதா உன்னே தானே சொல்றேன் ராதா ராதா. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தான் நடி. தேடி இங்கு வந்தேனடி வீதி தானடி. தேவதாசு நானே ஒரு ஜாதி தானடி. உன்னை தேடி இங்கு வந்தேனடி வீதி தானடி. நாடதா மனம் பித்தானது நீருதானில் சொத்தானது. என்னடா நீயே நக்க மாட்ட என்னையும் நக்க விட மாட்ட. ஏறி ஒரு தடவை நாச்சு என்னைய உப்புமா போனே விடுறா. என்னடா ஏக்கா வாக்கா ஏக்கா வா 500 ரூபா செலவுக்கு தரேன், உனக்கு 200 ரூபா தரேன், அமைச்சு விட்றா. ஹலோ ஹலோ புடுங்கி விட்டேன் பேப்பயமே. உனக்கு நான் பாட சொல்லி கொடுத்ததுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்னன்னோ தர்றேன். லேசா அந்த அந்த குட்டி என்கிட்ட டம்மு டம்மு சொன்னீங்களே, நீ எப்படி கார்ல தேனியை தாண்டேன்னு பார்க்குறேன். என் ஜாதகத்திலே ஒரு கொலை. யூ 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 ஏர் ஏர். பாட்டு தெரில அதனால நம்மள எப்படி இதுன்றான். ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர் வயல் போல ஏர் பிடிக்க இடை
குடிக்கு நீர் போய் அங்கே நிலம் இருக்கு, நிலம் நிலம் நீர் வாட்டர். நான் தான் தம்பி ஆடணும். ஒரு ஆர்வத்தில் எனக்கு டபார் டபார்னு கிளம்புது வாத்தியார. அப்படியா? போய் குருண மருந்தை போட்டு போய் படு. ஏ என்ன என்ன கடலை என்ன தேங்காய் என்ன நல்ல என்ன. கொஞ்ச தூரம் இருந்தே ஏறி போட அங்கே தாண்டா இருக்கு. வரப்பறிஞ்சு வர வயக்காட்டுக்குள்ள இறங்க மாட்டேடா. அந்த சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவில இன்னைக்கு நான் சேர்த்து வச்சேன் சிகனா போட்டு சேர்ந்து சேரலையோ அது சேர்ந்து சேரலையோ இந்த செபத்த புள்ள வெற்றியில ஒரு மணி சங்கு அடிச்சிருச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. மாவிளக்கு எடுக்கும் தாய்மார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கவுண்டர் வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமாம், 1:20க்கு சரியாக மாவிளக்கு எடுக்கும் தாய்மார்கள் அனைவரும் கவுண்டர் ஐயா வீட்டுக்கு செல்லும்படி விழா கமிட்டி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார். நன்றி, வணக்கம். சின்ன சின்ன அடி சீசாவில சேர்த்து வச்சேன் அடியே சிகனா போட்டு சேர்த்து வச்சேன் அந்த சின்ன போட்டு சின்ன சீசாவில சேர்த்து வச்சேன் சின்ன போட்டு. நல்ல உள்ள யாருக்கும் நோண்ட விட மாட்டேன். நோண்ட விடலாம் ப்ரோ, புருஷன் அருவாட்டை வெட்டுவானே, உன்னை விட்டுருவாங்க, என்னைய தாண்ட அடிக்கப்படுறாங்க. என்னைய என்ன மயத்துக்கு விட்டுறியான்? என்னைய கூட்டு வந்தது யாரு? நீ தானே. எனக்கு அந்த ஹோட்டல்ல விட்டு போய் சோறு வாங்கி போட்டது யாரு? அங்கிட்டு போ, வாடா. வட்ட வட்ட பாறையில புள்ள பரகரிசி திட்டையில வட்ட வட்ட பாறையில புள்ள பரகரிசி திட்டையில காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம். கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம். அம்மனுக்கு கரகம் எடுப்போம். கரகமாடி கரகம் பூ கரகமாடி கரகம் அதனால நேரங்கள் ஆய்கொண்டிருக்கிறது தங்கமே. உன்னை நான் மனசார செய்வன வைக்கலாம் இருக்கேன். செய்வன வைக்கிறியா? செய்த வினையெல்லாம் போக்கிக்கிட்டு உன்னை வீட்டில் வைக்கலாம் இருக்கேன் தாயே. அப்படி சொல்லுங்க. நீ மேலும் 66க்கு மாலை ஓட்டிருக்கியா? ஆமா. ஓம் சக்தி தாயே. பராசக்தி. பரவாயில்ல. நான் உன்னைய தொடும்போது ஏதாவது தோணுதா? சாமி எதுவுமே தோணாதுல்ல. அந்த பிள்ளை மாலை ஓட்டிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு தான் தொட்டு பாரு வேணும். எந்த டைலாக் பேசினாலும் என்ன மயத்துக்கு அழுதுகிட்டே பேசுற. அந்த பிள்ளை மாலை ஓட்டிருக்கு, தொட்டு பாரு. அவர் முகமே அப்படிதாயா? நான் உன்னைய என்னைய இந்த உலகத்திலே நம்மள மாதிரி யாருமே காதல் செய்யக்கூடாது. அடிக்கிறான் பாரு பிராடு. நான் காதல் செஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணாலும் முதல்ல பெட்டில் வெறும் நெருஞ்ச முள்ளும் பாட்டிலையும் உடச்சு போட்டிருப்பேன். ஏன் பூக்குழி இறங்குற மாதிரி அங்கே நீ எறும்பு குழி இறங்கணும். ஐயோ ஆத்தா, உனக்கு நான் டவுன் பஸ்ஸா இருப்பேன். டவுன் பஸ்ஸா? உனக்கு நான் பிரைவேட் பஸ்ஸா இருப்பேன் சொல்லிட்டு அழுதுக்குருவாரு.
டவுன் பஸ்ஸாக இருந்தா நான் பிரைவேட் பஸ்ஸா இருப்பேன். நான் கீராடா இருப்பேன். நான் கீழே மிதிக்கிறேன் அப்படியே பிரேக்கா. ஏய், நான் பிறைக்கு வயரை அத்து விட்டுருவேன். நீ அத்து விட்டாலும் நான் கம்பியை சொருகிக்கிட்டே அடிப்பேன், மிதிப்பேன். எவன்டா பிறைக்க சொருகிக்கிட்டு அடிச்ச லூசு போல. உனக்கு நான் மூக்குச்சளியா இருப்பேன். அந்த மூக்குச்சிலியை நான் எடுத்துக்கிட்டேன் நக்குவேன். சீ, நக்கி பயல்கள். உனக்கு நான் முதுகா இருப்பேன். உனக்கு நான் பெடக்ஸா. உன் ஜாக்கெட்டில் நான் கொக்கியா இருப்பேன். அந்த ஜாக்கெட்டுக்கு உள்ள நான் தான் இருப்பேன். நான் ஆசிட்டை ஊற்றி விட்டுருவேன். நான் அப்படியே ப்ளீச்சிங் பவுடரை போட்டு கழுவிக்கிட்டு உள்ளே இருப்பேன். என்ன சொன்னாலும் ஆமா, நான் உனக்கு பல்லா இருப்பேன். அந்த பல்லுல குறுநி அழுக்கா இருப்பேன். சீ கரும். அன்றாவது உனக்கு நான் குழந்தையா இருப்பேன். அந்த குழந்தைக்கு அப்பனே நானாத்தான் இருப்பேன். நான் கருவை கலைச்சிருவேன். நீ கலைச்சாலும் நான் மாத்திரை வாங்கிட்டு திரும்படி ஏற்பாடு செய்வேன். உன் கையில் நான் நெகமா இருப்பேன். அந்த நெகத்துக்குள்ள நான் அழுக்கா இருப்பேன். இவன் திருந்த மாட்டான்டா மயிருமையே. உனக்கு உனக்காக நான் மல்லாக்க படுத்திருப்பேன். உனக்காக நான் எல்லாத்தையும் கலட்டிட்டே படுத்திருப்பேன். இது பரீட்சையில் வரதான் எழுதுங்க. சேமச் செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்து கட்டும் பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்து கட்டும் பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. நான் திஸ் வாத்தியார், நான் ஒண்ணுமே செய்யல, நீ எல்லாமே செஞ்சுட்டிய ப்ரோ. அதுக்காக சம்பளத்தை வேணா பிடிச்சிக்கிறேன். அதை தானே செஞ்சேன். என்ன கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளை பட்டுடம்பு நடையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளை பட்டுடம்பு நடையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தோம் எல்லா எண்ணெயும் நல்லனதான். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடுதம்மா இந்த மனசு. உங்களுக்கு செங்கரும் ஆரீராரோ ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். செருப்பு இருந்தா ஒரு சோடி எடுத்து அடிவேன். நான் இங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கேன், நீ 12 கோடி அரிசியை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கே ப்ரோ. அரிசி ஊற வச்சு 3 நாளா ஆச்சு சார். அதை எல்லாம் ஆட்டிடும். உன் காதல சொல்லுவேன், இவனை அரைகிறேன். சொல்லு. என்னோட காதல சொல்லவா? என்னோட காதல் எப்படிப்பட்ட ஹல் ஹல் சிந்தாமணி குயிலே
மணக்கும் போது சிந்தாளம் பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாளம் பூமடலே என்ன கழுவாமலே ஒரு சுகம் இல்லையே தினம் தவிக்கின்ற மனசுக்குள் சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாளம் பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழம் பூமடலே தாவி வந்த பூங்கொடிக்கு தங்கத்தில பந்தலிட்டு தாங்கி கொண்ட மகராசா கழுவி கொள்ள தடை என்ன தொடுலேசா தாவி வந்த பூங்கொடிக்கு தங்கத்தில பந்தலிட்டு தாங்கி கொண்ட மகராசா கழுவி கொள்ள தடை என்ன தொடுலேசா அரம்ப சொந்தம் கொஞ்சம் தொடரட்டுமே ஆனந்த சொந்தம் கொஞ்சம் வளரட்டுமே ஆனந்த சொந்தம் இது தொடரட்டுமே ஆனந்த சொர்க்கம் கொஞ்சம் வளரட்டுமே இந்த ஊர் பார்த்ததும் ஒரு பூந்தேரிலே நான் ஊர்கோளும் வளரன் பெண்மயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழம் பூமடலே தழுவாமலே ஒரு சுகம் இல்லையே தினம் தவிக்கின்ற மனசுக்குள் பெண்மயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் ஒரு சிந்தாளும் பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் ஒரு செந்தாழம் பூமடலே சார் போச்சு கொஞ்சம் ஹலோ 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 காட்டு வள்ளி போற பொண்ணு கவலம் படாத காட்டும் புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத தர்மபுரி மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வள்ளி போற பொண்ணு கவலம் படாத காட்டும் புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு அவன் மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு சிவகங்கை சீமையா மருதருவர் வாழ்ந்தார் ஐயா சிவகங்கை சீமையா அமரவர் பாடுதையா சிவகங்கை சீமையா மருதருவர் வாழ்ந்தார் ஐயா அத்திமரம் பார இன்னும் பேசுது அவங்க பேர ஆமா அத்திமரம் பார இன்னும் பேசுது அவங்க பேர காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டும் புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கு பாரு பசும்பொன் நகரு ஐயா சித்தரங்க வாழுறாரா பசும்பொன் நகரையா திரக பாடுமா பசும்பொன் நகரு ஐயா தேவரையா வாழுறாரா தர்மபுரி பூரா இன்னும் பேசுது தேவர் பேரா
மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா மருதுருவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.